It's easy to believe that God will give justice for you someday in the future. But we need to understand that God wants to give us justice today. இன்றைக்கு இப்பொழுது தேவன் நமக்கு நீதியை நியாயத்தை தர விரும்புகிறார் என்பது நமக்குள்ளாக நன்றாக இறங்க வேண்டும். என்னைக்கோ தருவார்ன்றது யாருனாலும் நம்பலாம், அது ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆவியான சபைகளுக்கு சொன்னதைன்னு சொல்லல, இல்லைன்னா ஆவியான சபைகளுக்கு இனி சொல்ல போவதை அப்படின்னு சொல்லல. ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். Today he is speaking. Today he is speaking. என்ன பேசுறாரு? நியாயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னா, ஏன் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு, என்னைக்கோ ஒரு நாள் பேசுவாரு அப்படின்னு இல்ல இல்ல. ஏன் இன்னைக்கு பேசிட்டு இருக்காருன்னா, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு ஏற்கனவே 2000 வருஷம் ஆயிடுச்சு. அவருடைய சரீரம் பிற்கப்பட்டு நமக்கு நீதி வழங்கும்படி, நமக்கு நியாயம் வழங்கும்படி அவருடைய சரீரம் பிற்கப்பட்டு ஏற்கனவே 2000 வருஷம் ஆயிடுச்சு. யார் கர்த்தர் இனி ஒரு நாள்ல செய்வார் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, கர்த்தர் இனி ஒரு நாள் தான் செய்வார்னு நம்புறவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. உங்க குடும்பத்தை உங்க கணவர் ரொம்ப பிரச்சனை பண்றாரா, இல்ல உங்க பிள்ளைங்க ஒரு மாதிரி பயங்கரமா கண்ட்ரோலே பண்ண முடியாம இருக்காங்களா, அப்படின்னா அங்க சர்ப்பம் ஆடிக்கொண்டிருக்குது என்ற அர்த்தம். The serpent is dancing there ன்னு அர்த்தம். அப்ப அதை கீழே தள்ளணும். சோ அது அவங்க எப்படி ஆளுகைக்காக ஜெபித்தாங்களோ நாமும் ஆளுகைக்காக ஜெபிக்கணும். அவங்க எப்படி ஜெபிச்சாங்க? ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெபிச்சாங்க. நாமளும் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது மிகாவேலை கர்த்தர் அனுப்புவார். மிகாவேல் அந்த சத்துருவை கீழே தள்ளுவான். அப்படின்னா என்ன நடக்கும்? அங்க மாற்றம் நடக்கும். அந்த மனிதர் ரட்சிக்கப்படுவார். அவர் வாழ்க்கையில மாற்றம் வரும். பிள்ளைங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். Do you know God has some torturing angels? அது என்னங்க டார்ச்சரிங் ஏஞ்சல்ஸ்? வெளிப்படுத்தின விஷயம் தான் வருது. அவர்கள் உங்கள் சார்பிலே போய் சத்துருக்களை டார்ச்சர் பண்ணுவார்கள். ஏன்னா சில பேர் சில காரியங்களுக்கு உங்களுக்கு நியாயம் நீதி கிடைப்பதற்கு சில பேர் டார்ச்சர் பண்ணாதான் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உண்மையதான் சொல்றேன். அப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள். நியாயம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா இது நியாயத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. நமக்கு நீதி நியாயம் வழங்குறதுக்கு கர்த்தர் என்னன்னாலும் செய்வாரு. ரத்தத்தையே சிந்தினவர் வேற ஏதாவது செய்ய மாட்டாரா? ஒருத்தனை மிரட்ட மாட்டாரா? என்னங்க கர்த்தர் மிரட்டுவாரா யாரையாவது? ஆமா, ஒருத்தனை பார்த்து ஆபிரகாம் விஷயத்த சொல்லலையா, நீ நிச்சயமா நீ செத்தாயின்னு சொல்லல. அவன் அவனுக்கு இன்னசென்டா தப்பு பண்ணவனே போய் மிரட்டுறாரு. அதாவது இந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமா? கர்த்தத்துவத்தின் பெருக்கத்தினால ஏற்படுகிற சமாதானம். அதாவது இன்க்ரீஸ் ஆஃப் டொமினியன் gives you peace. You don't have peace because you compromise with the devil. You have peace because you have conquered the devil. சத்ருவே இல்ல, அப்படி ஒரு சமாதானம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையுள்ள உடைய வார்த்தை, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உடைய வார்த்தை, ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற உடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும் மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக, எல்லா சந்தேகங்களும் பயங்களும் விலகி ஓடுவதாக. தேவரீர் எங்கள் வாழ்க்கையில் தொடங்கின நன்மையானவைகளை, நல்ல விசேஷங்களை ஆண்டவரே நீர் அதை நிறைவேற்றி அதை முடிவு கொண்ட வல்லவராயிருக்கிறீர். ஆகவே உம்முடைய ஆளுகை இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் வாழ்க்கையில வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். போன மீட்டிங்ல சண்டே இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுல அது நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே நான் அதை முடிக்க முடியல, அது டைம் இல்லை. ஸோ அதனால அதை தொடரலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கிறேன். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவனை எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகி மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். அதோட சேர்ந்து இன்னொரு வசனத்தையும் சேர்ந்து வாசிக்கலாம். அதுவும் போன மீட்டிங் நம்ம பார்த்ததுதான். ஏசாயா 9ஆம் அதிகாரம் அதுல 7வது வசனம். தாவீதின் சிங்காசனத்தை அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். மெல்கிசேதேக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெல்கிசேதேக்கை பற்றி நம்ம படிச்சோம். இப்ப எபிரேயர் 7, அப்புறம் இதுல இந்த இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி படித்தோம். சோ ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன்.
என்ன கேள்வினா, இப்ப வந்து ஆரோனின் ஆசாரியத்துவம் ஒண்ணு இருந்தது. ஆனால் அது வந்து ஆரோனின் ஆசாரியத்துவத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அநேக காரியங்கள் இருக்குது. எப்படி அவர் அங்கே இடப்பட்ட பலிகள், ஆட்டுக்குட்டி, அது வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா தான் இருக்கு. சோ அது வந்து அடையாளமா இருக்கிற அந்த ஆசாரியத்துவம் வந்து முடிவுக்கு வருது. கரெக்டா? அப்ப முடிவுக்கு வரும்போது இன்னொரு ஆசாரியத்துவத்தை பத்தி ஏன் பேசணும்? ஓகே, ஏன் இப்படி ஒரு ஆசாரியத்துவத்தை கொண்டு வந்து அது முடிவுக்கு வருது அப்படின்னு சொன்னோம். வாட் இஸ் த நீட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் priesthood? ஓகே, அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஆசாரியத்துவத்தை தேவன் ஏன் ஏற்படுத்த வேண்டும்? why God should institute this kind of a priesthood? இப்படிப்பட்ட ஆசாரியத்துவத்தை ஏன் தேவன் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி. அதுவும் ராஜரிக ஆசாரியத்துவம், ராஜ்யத்தின் ஆசாரியத்துவம், ஓகே, ஒரு ராஜா சம்பந்தப்பட்ட ஆசாரியத்துவம். இப்படிப்பட்ட ஒரு ஆசாரியத்துவம் ஏன் வேணும்? why God should bring this kind of a priesthood? அது கொஸ்டின். என்ன ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய மனதிலே ஆரம்பத்தில இருந்தே, ஆதி முதல் கொண்டே ஆளுகைதான் ஒரு மனதில் இருந்தது. ஃப்ரம் டே ஒன் ஆன்வர்ட்ஸ் யாருடைய ஆளுகை? பூமியை மனுஷன் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது. அதனாலதான் அது ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆதியாகமத்திலே ஓரளவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா முதல் அதிகாரத்திலே கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப நம்ம அடுத்து அதான் படிச்சேன். இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும்போது ஏன் ராஜ்யம் என்ற வார்த்தையை அவர் பேசணும்? சரியா? இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், அதாவது ஆசாரியத்துவத்தை அப்கிரேட் பண்ணி அதோட கிங்டமையும் மிக்ஸ் பண்ணி, ஓகே, கிங் அண்ட் பிரீஸ்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாரு. ஏன் இது கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, ஆளுகை தான் தேவனுடைய மனத்திலே ஆதி ஆமத்துல இருந்து இருக்கு. அது முந்தின ஆதாமில் ஒரு சில காரியங்கள் வெளிப்பட்டு இருந்தாலும் பிந்தின ஆதாமை கிறிஸ்து இயேசு மூலமாக அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், இல்ல அவரே பேசின காரியங்களாக இருக்கட்டும், அதன் மூலமாக இன்னும் அதிகமாக அது வெளிப்படுத்தப்படுகிறது. எப்படிப்பட்ட அவர் ராஜாவாக இருப்பார், எப்படிப்பட்ட ஆளுகை இருக்கும் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலா சொல்லப்பட்டிருக்கு. அதான் நம்ம ஏசாயால இன்னொரு வசனம் படிச்சு காட்டணும். இப்ப 9ஆம் அதிகாரத்துல படிச்சோம். அதுல என்ன போட்டிருக்கு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் வந்து நித்திய சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு என்னப்படும். திரும்ப வாசித்துறேன். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த அடுத்த வசனத்துல தான் இருக்கு. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அது இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சிங்காசனம், ராஜ்யம். ஓகே, சோ இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறத பார்க்க முடியும். தாவீது பத்தி போன மீட்டிங் நான் சொன்னேன். தாவீது வந்து ஒரு கனெக்ஷன். எதுக்கு? மெல்கிசேதேக்கும் இயேசு கிறிஸ்துவும் கனெக்ஷனா இருக்கான். ஏன்னா தாவீது எருசலேமை ஆண்டவன். நான் சொன்ன மாதிரி பல ஆண்டுகள் முன்பாக மெல்கிசேதேக்கு எருசலேமை ஆண்டான். அதுக்கப்புறம் தாவீது அதே இடத்தை ஆளுகிறான். இந்த தாவீதின் மூலமாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ஆசாரியர் வருகிறார். அந்த சந்ததியிலே ராஜரிக ஆசாரியத்துடைய ஒரு ஆசாரியர் வருகிறார். சோ தாவீது ரெண்டும் கனெக்ஷன். அதனால மெல்கிசேதேக்கை பத்தி பேசும்போது தாவீது பத்தி பேசாம இருக்கவே முடியாது. கண்டிப்பா தாவீதை பத்தி பேசணும். ஏன்னா ரெண்டு பேருமே ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார்கள், ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்கிறார்கள், ராஜரிக ஆசாரியத்துவத்துக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த ராஜரிக ஆசாரியத்துவம்ன்ற கான்செப்டை தேவன் கொண்டு வந்தது, அதை எபிரேயர்ல எழுதுனது, விளக்கி எழுதுனது. ஏன்னா மெல்கிசேதேக் இஸ் ஜஸ்ட் பாசிங் ரெஃபரன்ஸ் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல. ஆதியாகமம் 14 வருடத்துல வரான். அடுத்து எனக்கு தெரிஞ்ச 2 இடம், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. சங்கீதம் 110ல தாவீது சொல்றது. இது தவிர மெல்கிசேதேக் வேற எங்கேயுமே இல்ல. சோ அப்படிப்பட்ட ஒரு வெரி வெரி மைனர் கேரக்டரை எடுத்து கொண்டு வந்து அதை வச்சு ஒரு டீட்டெயிலா ஒரு அதிகாரத்தை எழுதி ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது அப்படின்றத விளக்கி ஏன் இப்படி எழுத வேண்டும்? நல்ல வேலை எழுதினாரு நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் சபை வந்து ஆரோனின் ஆசாரியத்துவம் தான் இருக்காங்க. அதான் பிரச்சனை. சரியா? ஆரோனின் ஆசாரியத்துவம் தான் இருக்காங்க. ஆரோனின் ஆசாரியத்துவத்திலே ஜனங்களை தேவனுக்கு ஒப்புரவாக்குற வேலை இருந்ததா? கண்டிப்பா இருந்தது. அவன் ஆசாரியோட வேலையே அதுதான். ஜனங்கள் வந்து பலியோட வருவாங்க. அந்த பலி எடுத்து போய் தேவன் எடுத்து செலுத்தி ரத்தத்தை செலுத்தி ஜனங்களை தேவனோட ஒப்புரவாக்க வேண்டும். அதுதான் அவனோட வேலை. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கும் நமக்கு அதுதான் வேலை, அது மட்டும் தான் வேலை நினைச்சிட்டு இருக்காங்க.
பவுல் ரோமர் 5 அதிகாரம் சொல்றாருல, தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்க ஒப்புரவாக்கும் ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். அது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேளை இந்த மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் இருக்கிறது. ஏன்னா அது இருக்கிறதுனாலதான் வெறும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரிகன்சிலேட்டரி மினிஸ்ட்ரி ஆர் வெறும் ப்ரீஸ்ட்ஹுட்டோட அந்த மினிஸ்ட்ரி மட்டும் இல்லாம இட் இஸ் a ministry of the kingdom. ராஜ்யத்தின் ஆளுகை, ராஜ்யத்தின் ஆளுகை. ஓகே, சோ இந்த ஆசாரியத்துல ராஜ்யத்தின் ஆளுகை இருக்கிறது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதோட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் இருக்கிறனால கனெக்ட் ஆகுது. நம்ம இப்ப இயேசு கிறிஸ்துவின் சரீரம், ரத்தம், பாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதோட அது இயேசு கிறிஸ்துவ தான் ஆசாரியர், அவரே தான் ஆட்டுக்குட்டியும் கூட. சோ அவரே ஒப்புரவாக்குகிற ஆசாரியர் அவர் தான், ராஜாவாய் வீட்டு இருக்கிறவரும் அவரே. சரியா? சோ சுத்தி எல்லாமே இயேசுதான், எல்லாமே அவருக்குள்ளதான் வருகிறது. சோ அவருடைய பாடுகள் மரணம் இப்படி நம்மளோட கனெக்ட் ஆகுது. சோ இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தின் அப்ளிகேஷன் அப்படிதான் நான் இப்ப ஒரு 4-5 கடைசி மெசேஜஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். அதனுடைய அப்ளிகேஷன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சில மெசேஜ்ல இயேசு கிறிஸ்து சரீரம், ரத்தத்தின் தியானம் அதை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தின் தியானம் நம்ம எங்கே கொண்டு செல்கிறது அப்படின்னா, அது பல அப்ளிகேஷன்ஸ் கொண்டு போகுது, பல காரியங்கள் இது போதிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் பேசுகிறது, நன்மையானவர்களை பேசுகிறது இல்லையா? சோ நன்மையானதை பேசுனா என்னத்தை பேசிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்ஸை பேசுது. எதற்காக இந்த ரத்தம் சிந்தப்பட்டது, இந்த ரத்தம் சிந்தப்பட்டது நோக்கம் என்ன, இந்த ரத்தம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்ற அந்த அப்ளிகேஷன்ஸை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது. சோ அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் என்பது அதுல ஒரு அப்ளிகேஷனாக வருகிறது. சோ அதனால இது ரொம்ப முக்கியமானது, இது ஆளுகையோட சம்பந்தப்பட்டது. சோ இன்னும் நம்ம டீடைல்டா இது பார்க்கலாம். எபிரேயர் 7 திரும்ப போலாம். எபிரேயர் 7:1-2. இந்த ஆசாரியத்துவத்துடைய பெர்ஸ்பெக்டிவ் நான் போன மீட்டிங்லேயே சிலது சொன்னேன், இப்ப இன்னும் சொல்றேன். இந்த மெல்கிசேதேக்கு என்ன பண்ணானா, ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். அப்படின்னா இந்த ஆசாரியத்துவம் ஜெயத்தோடு தொடர்புடையதா இருக்கிறது. இந்த ஆசாரியத்துவம் ஜெயத்தோடு தொடர்புடையதா இருக்கிறது. இந்த ஆசாரியத்துவம் என்ன சொல்லுகிறதுனா, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா நீங்க ஆதியாகமம் 14 அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, மெல்கிசேதேக் வந்தோடனே சொல்லுகிறதே ஆசீர்வாதத்தை தான் பேசுகிறான். என்ன சொல்லுகிறா, வானத்தின் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு அதாவது உன் சத்துருக்களை, ஆபிரகாமுடைய சத்துருக்களை ஆபிரகாம் கையில் ஒப்பு கொடுத்த வானத்தின் பூமி உடையவராகி உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். சோ ஒரு ஜெயத்தின் ஆசாரியத்துவமா இருக்கிறது, இது ஆசீர்வாதத்தின் ஆசாரியத்துவமா இருக்கிறது. ஏன்னா ஜெயத்தின் தருணத்துல தான் அந்த சந்திப்பு நடக்கிறது. அதுக்கப்புறம் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். சோ ஆசீர்வாதம் இதில் இருக்கிறது. சோ இதெல்லாம் ஜெனரலா இருக்கு. ஆனா இதோட நான் இன்னைக்கு மெயினா சொல்ல போறது 2 பாயிண்ட்ஸ் தான் மெயினா பேசுறேன். என்னன்னா, நீதியின் ராஜா அப்படின்னு சொல்லி பார்த்து போன வாரம் பேசணும். அதாவது ஆசாரியன் தான், ஆனால் அதுல ராஜ்யம், ஆளுகை இருக்கிறது, ராஜ்யம் இருக்கிறது. இதை எப்படி பார்க்கணும்னா, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியரா மட்டும் இல்ல, முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரு நாள், அவர் நம்மை மகா பரிசுத்தலத்திலிருந்து வெளியே வந்து நம்மை ஆசாரியராக உள்ளே அழைத்து செல்கிறார். ஒரு ஆசாரிய வேலையை செய்கிறார். நாம் அவரோடு சேர்ந்து அங்கதான் அந்த ரத்தத்தின் தியானம் எல்லாமே வருது. இவ்வளவு பேசினது. சோ அந்த ரத்தத்தின் தியானம், சிலுவையின் தியானம், அப்புறம் அவருடைய சரீரத்தின் தியானம், இதை நம்ம செய்யறோம். செய்யும் போது நமக்கும் அவருக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. ஆசாரியனாய் வந்து அவரே வந்து நம்மை அவருடைய ரத்தத்தினாலே அழைத்து செல்கிறார். ஆனா மகா பரிசுத்தலத்துக்குள்ள போயிட்டு இந்த ஆசாரியன் சும்மா ரிட்டர்ன் ஆயிடுவார். இங்க அவருக்கு வேற பெருசா ஒண்ணும் இல்லை, ஆரோட முறைப்படி. ஆனா இந்த ஆசாரியன், நம்முடைய ஆசாரியன் நம்ம உள்ளே அழைத்து செல்கிறார். மகா பரிசுத்தலத்திலே உள்ள போய் பார்த்தா நாம் அவரை ராஜாவாக பார்க்கிறோம். அவர் நீதியின் ராஜாவாக, நீதியை வழங்குகிற ராஜாவாக சிங்காசனத்தை வீற்றிருக்கிறதை பார்க்கிறோம். ஓகே, சோ இது வெறும் ஆசாரியத்துவம் அல்ல, நான் சொன்ன மாதிரி ராஜரீக ஆசாரியத்துவம். ஆகவே இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து நாங்க ஆண்டவர் ஆராதிக்கிறோம், மகா பரிசுத்தலத்துக்குள்ள போறோம், இங்கிலீஷ்ல நிறைய சாங்ஸ் இருக்கு, we enter the most holy of holies அப்படின்னு சொல்லி. தமிழ்ல இருக்கு நிறைய பாட்டு, அதாவது எக்ஸாக்டா அப்படி இல்லைனாலும் அது அந்த அர்த்தத்துல நிறைய பேர் பாடல்கள் எழுதுறாங்க. ஆனா அவர்களும் அதுவும் பழைய ஏற்பாடுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆசாரித்துவம், அந்த ஆங்கிள் தான் அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. உள்ள போனா அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் ராஜாவாக இனிமேல் வர போறாரு இல்ல, வெளிப்படுத்த தெளிவாக சொல்லுகிறது, இருக்கிறவரும்
இருந்தவரும் வரப்போகிறவர் அப்படின்னு சொல்லுது. சோ அவர் ஏதோ வெறும் வரப்போகிறார், வெறும் வரப்போகிறவர் கிடையாது, இருக்கிறவர், இப்பொழுது ராஜாவாக இருக்கிறார். மோசக்கிட்ட தரிசனமாக சொல்றாரு, இருக்கிறாவோ இருக்கிறேன்றாரு. நான் இருந்தேன் இல்ல இருப்பேன் அதெல்லாம் அது கிடையாது, இருக்கிறேன். I am that I am. நான் இப்ப இருக்கிறேன், இப்பொழுது நான் ராஜாவாக வீட்டு இருக்கிறேன், இப்பொழுது நான் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஓகே, சோ நீதியின் ராஜாவாக அவர் சிங்காசனத்தை வீட்டு இருக்கிறார். சோ இதை பத்தி நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நான் சொல்ல விரும்புறேன். இந்த ஊழியம், இந்த ஆசாரியத்துவ ஊழியம், இது நீதியை வழங்குகிற ஊழியம், நமக்கு நீதியை வழங்குகிற ஊழியம். God wants us to have justice. Okay, God wants us to have justice. தேவன் நாம் நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நீதினா நியாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். சோ நம்ம ஏதோ இருக்கிறத வச்சு ஏதோ கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கோம், ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட ஊழியம் இது அல்ல. தேவன் நமக்கு நியாயத்தை, நீதியை வழங்குகிற ஒரு ஆசாரியத்துவம் இது. அதான் அது நான் சொன்ன மாதிரி ஏதோ இனி ஒரு நாள்ல வரும், இனி என்னைக்கோ ஒரு நாள் வரும், அன்னைக்கு வந்து நீதி கிடைக்கும் அப்படின்னு இல்லை. இன்றைய ரட்சணை நாள், ஓகே, இப்பொழுதே அணுக்கிற காலம், இதுவே அணுக்கிற காலம், இன்றைய ரட்சணை நாள். நான் சொன்ன மாதிரி இந்த நாட்களில் தானே தேவன் நமக்கு நீதியை தர விரும்புகிறார். இது ரொம்ப முக்கியமானது, நம்முடைய மனதில் நன்றாக இறங்க வேண்டும். It's easy to believe that God will give justice for you someday in the future, but we need to understand that God wants to give us justice today. இன்றைக்கு இப்பொழுது தேவன் நமக்கு நீதியை, நியாயத்தை தர விரும்புகிறார் என்பது நமக்குள்ளாக நன்றாக இறங்க வேண்டும். என்னைக்கோ தருவார்ன்றது யாருனாலும் நம்பலாம், அது ஒரு பெரிய நம்பிக்கையே கிடையாது. அப்கோர்ஸ் ஒண்ணுமே வராது நம்புறதுக்கு, என்னைக்கோ ஒரு நம்புறது ஓகே, ஆனா இப்பொழுது தர விரும்புகிறார். God wants to give us justice now, right now, in this season என்பது நமக்குள்ளாக இறங்க வேண்டும். அதாவது ஆண்டவரோட சத்தத்தை பிரசன்ட் டென்ஸ்ல கேட்கிறவனுக்கும் என்னைக்கோ கேட்டவனுக்கும் வித்தியாசம் தான். என்னைக்கோ கேட்டவன் என்ன சொல்லுவான்னா, நிச்சயம் ஒரு நாள் செய்வார்மா. ஆனா இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறவன், ஆவியான சபைகளுக்கு சொன்னதைன்னு சொல்லல, இல்லைன்னா ஆவியானவர் சபைகளுக்கு இனி சொல்ல போவதை அப்படின்னு சொல்லல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். Today he is speaking. Okay, today he is speaking. என்ன பேசுறாரு? நியாயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னா, ஏன் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு, என்னைக்கு ஒரு நாள் பேசுவாரு அப்படின்னு இல்ல, ஏன் இன்னைக்கு பேசிட்டு இருக்காருன்னா, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு ஏற்கனவே 2000 வருஷம் ஆயிடுச்சு. அவருடைய சரீரம் பிற்கப்பட்டு நமக்கு நீதி வழங்கும்படி, நமக்கு நியாயம் வழங்கும்படி அவருடைய சரீரம் பிற்கப்பட்டு ஏற்கனவே 2000 வருஷம் ஆயிடுச்சு. யார் வந்து கர்த்தர் இனி ஒரு நாள்ல செய்வார் அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா, கர்த்தர் இனி ஒரு நாள் செய்வார்னு நம்புறவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, கர்த்தர் ஒரு நாள்ல செய்வாருங்க, என்னைக்கா ஒரு நாள் செய்வாருங்க. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இப்பெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, இயேசு திரும்பி வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவங்க அப்படிதான் நம்புறாங்க, அதனால அப்படி சொல்றாங்க. அவங்க அதை தான் கேட்கிறாங்க. They are hearing only that in that spirit, in their spirit. They are not hearing. அதை நான் சொன்ன மாதிரி நம்பிக்கையே இல்லைன்றதுக்கு அது பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நடக்கும்ன்றது பரவாயில்ல. ஆனா அதுதான் ஆண்டவர் பேசுறாரா? அதுதான் அவருடைய லிமிட்டா? அதுதான் அவருடைய லிமிட்டா? இந்த அமெரிக்கால ஒருத்தர் இறந்து போயிட்டா இருப்பாங்க, ஷூட் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு நான் ஒரு போஸ்ட் போட்டது நிறைய பேர் என்ன கூட சண்டை போட்டுருந்தாங்க. சண்டைல அவங்க மாற்று கருத்து சொன்னாங்க, சண்டைன்னு சொல்லல, மாற்று கருத்து சொன்னாங்க. அதுல ஒருத்தர் வந்து சொன்னாரு, நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு. நான் என்ன சொல்லியிருந்தேன், வேற ஒன்றும் சொல்லல, இப்படி மறிப்பதெல்லாம் தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தேன். அதுதான் பாயிண்ட். அது வந்து ஏன் அப்படி நடக்குதுன்றத விளக்கி போட்டிருந்தேன். தேவன் யாருடைய மரணத்தை விரும்புகிறது இல்லை, அது இந்த ஏஜ்ல எப்படி செத்து போறதுலாம் ஆண்டவர் விருப்பம் இல்லை. இயேசு கிறிஸ்து 33 வருஷத்துல இறந்தாரு. ஏன் அப்படி இறந்தாருன்னா, யாருமே அப்படி கூடான்னு இருக்காதான் அவர் செத்தாரு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க சில பேர் வந்து இல்ல அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, அவங்க பாவம் அப்படி இது பண்ண. அந்த குடும்பத்தினரை நான் எதுவும் தப்பா சொல்லல, ஆனா வந்து நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் வந்து இப்படிதான் அவங்க நம்புறாங்க. கர்த்தர் இப்படிலாம் சில நேரம் நடத்துவாரு. எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து இதை கோட் பண்றாங்க, எபிரேயர் 11 கோட் பண்றாங்க. கோட் பண்ணி வேறு சிலர் வந்து மேன்மையான உயிர்த்தலை அடையும்படி விரும்பி விடுதலை பெற சம்மதியாமல் வாளால் அறுப்புண்டார்கள். அப்படி அந்த பேசேஜை கோட் பண்ணிட்டு இந்த பாருங்க இப்படி எல்லாம் இருக்கலங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்த வசனத்தை படிக்கணும். அதாவது என்னன்னா, பைபிள் படிக்கிறது வந்து அது ஒரு உண்மையோட கிருபை. அது கலைன்னு சொல்றத விட கலை தான், அது ஒரு கிருபை. அந்த கிருபை இருந்தாதான் படிக்க முடியும். ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, யோவான் 6ல அவருடைய சீஷர்கள் சில பேர் வந்து பாதி நின்றுட்டாங்களாம். அவர் பேசுறது கேட்டு
இதெல்லாம் கடின உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாண்டர் சொல்றாரு, இதுக்குதான் நான் முன்னமே சொன்னேன், என் பிதாவின் அருளை ஒருவன் பெறாவிட்டால் அவன் என்ன வரமாட்டான் அப்படின்னு நான் முன்னமே சொன்னேன் அப்படின்னு சீஷர்கள்ட்ட சொல்றாரு. ஓகே, பிதாவின் அருளை பெறாவிட்டால் வரமாட்டான் அப்படின்னு. அது மாதிரி பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு பிதாவின் அருள் தேவைப்படுகிறது. ஓகே, ஐயோ அது அப்ப எனக்கு இல்லையா அப்படின்னு பயப்படாதீங்க. அந்த அருளை கேளுங்க, கொடுத்துருவாரு. கேட்டானே கொடுப்பாரு. அவர் கேட்கிற எவனுக்கும் கொடுக்கிறவர். நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் வேற்றுமை நிழல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அவர்கிட்ட கேட்கிறவன் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணும். சோ அந்த மாதிரி ஒரு குழந்தை இருதயத்தோடு சிறு பிள்ளை போல எனக்கு கண்டிப்பா வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த கிருபை உங்களுக்கு நிச்சயமா அருளப்படும். ஏன்னா ஆண்டவர் சொல்றது நம்ம நல்லா கவனிக்கணும் பாருங்க. பேதுரு வந்து சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து. அவர் சொல்றாரு, பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் இதை ஞானவான்களுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பேதுரு அப்படிதான் சொல்றாரா? அவ்வளவுதான் கெப்பாசிட்டி, அவனுக்கு அந்த அளவுலாம் தெரியாது அப்படின்றாரு. ஏன் அவன் சாதாரண ஆளு, ஆனா அவனுக்கு பிடிச்சிட்டான். ஏன்னா பிதா வெளிப்படுத்தியிருக்காரு. அவன் வந்து ஏதோ தேடி வந்திருக்கான். அவனை ஒரு இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களே என்ன போறீங்களா? அப்ப சொல்றான், இல்ல ஆண்டவர், நாங்க எப்படி போவோம், நித்திய ஜீவசம் உம்மிடத்தில் மாத்திரம் தானே உண்டு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பான்னு பேசினார். என்னை விசுவாசிக்கிறான். வேற எந்த பரிசையும் இப்படி பேசல. பழைய ஏற்பாட்டுல கூட யாரும் அப்படி சொல்லல. மோசையை முதற்கொண்டு யாருமே அப்படி பேசல. பேதுரு அதை பாக்குறான், இவர் இப்படி பேசுறாரு, அப்ப இவர் தான் அந்த தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்டவராக இருக்கணும். மேசியாவை பத்தி சொல்லியிருக்கே தீர்க்க தரிசனங்கள்ல, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்னு, அது இவராதான் இருக்கணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருது. வந்துட்டு அவன் பின்பற்றுறான். ஏன்னா அவன் வந்து அந்த உண்மையான சீக்கிங் அவனுக்குள்ள இருந்தது. அதே மாதிரி அது ரொம்ப முக்கியம். சோ பைபிள் படிக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கிருபை பெற்று கொண்டுதான் படிக்கணும். ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி வசனம் கோட் பண்றாங்க பாருங்க. இந்த வசனத்துக்கு அப்படின்னா என்ன, இந்த வசனம் அப்படின்னா என்ன, அந்த வசனம் இருக்கு, அப்புறம் அதுக்கு அடுத்து இன்னொரு வசனம் இருக்குல்ல, அந்த ஒரு வசனத்தை எடுத்துட்டு அதோட பைபிள் முடிஞ்சிருச்சா? ஒருத்தர் கேட்டாரு, அதான் நான் சொன்னேன்ல, வெளிப்படுத்தல் 6 வந்து போட்டிருக்குங்க, இந்த தொகை வரணும், எந்த தொகை, இரத்த சாட்சிகள் தொகை வரணும்னு போட்டிருக்கல, தொகை. அதான் நான் கேட்டேன், அப்படி 6ஓட பைபிள் முடிஞ்சிருச்சா, 6க்கு அப்புறம் ஏதாவது இருக்கா, படிச்சீங்களா, அதுக்கப்புறம் இருக்கான்னு. என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க படிக்க பிரதர், நிறைய இருக்கு படிக்க. அது 6ஓட முடியல, அது தொடர்ந்து வருது. அதுக்கு அன்னைக்கு நான் கொஞ்சம் சொன்னேன், இன்னைக்கு கொஞ்சம் சொல்றேன். இரத்த சாட்சிகள் தொகை வந்து பாத்தீங்கன்னா, என்னைக்கு இரத்த சாட்சி கவுண்ட் ஆரம்பிச்சிச்சு? என்னைக்கு ஆரம்பிச்சு? முதல் இரத்த சாட்சி யார் தெரியுமா? ஆபேல். ஏன்னா மனுஷன் உலகம் விழுந்து போனதுல இருந்து பிசாசின் அதிகாரத்துல போறது, பிசாசு தேவனுடைய ஜனங்களை கொல்ல பார்க்கிறான். அவன் என்னை கொல்லாம இருக்கிறான், அவன் கொல்லதான் பாக்குறான். ஓகே, ஆனா ஆண்டவருடைய கணக்குல இரத்த சாட்சிகள்ன்றது வந்து பழைய ஏற்பாடு ஃபுல்லா இருந்தது. நிறைய பேர் மரித்தாங்க. அவங்களதான் எபிரேயர் 11 சொல்லுது. சரியா? இவர்கள் எல்லாம் வாளால் அறுப்புண்டார்கள், இதானாங்க அதானாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குரூப் பத்தி சொல்லுது. ஓகே, அந்த கவுண்ட் வந்து அப்படியே வந்துட்டே இருக்கு. போக போக குறையுது கவுண்ட். ஏன்னா கிறிஸ்து வந்துட்டாரு, அவருடைய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது குறைய ஆரம்பிக்குது. சோ அதனாலதான் போட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் பேர் கேட்கறாங்களா, எப்பொழுது எங்களுக்கு திரும்ப தருவி, சரி எப்பொழுது எங்களை கொலை செய்து பழி வாங்குது, பூமியில் குடியிருக்கிறவங்க ரத்த சாட்சிகள் கேட்கறாங்க. அதுக்கு சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கப்பா. பழைய ஏற்பாடு லிஸ்ட் பெரிய லிஸ்ட். இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த கொஞ்சம் பேர் சீக்கிரம் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்றேன், உங்களுக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு. சோ இப்ப எப்ப அடுத்து பழி வாங்குறது, அது பொறுமையா கொஞ்சம் நிகழ்வு பழி வாங்குறோம். அப்படி இல்ல, அங்க அடுத்து படிச்சீங்கன்னா பழி வாங்கி முடிஞ்சு 21, 22 வரைக்கும் வந்து வெளிப்படுத்தல் முடிஞ்சிருச்சு. அப்ப சில பேர் கேட்கறாங்க, அப்ப நீங்க வெளிப்படுத்தலே நடந்து முடிஞ்சுன்னு சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, வெளிப்படுத்தல் வந்து நீங்க யாரும் உங்களுக்கு சொன்னது, இப்ப அடுத்து இதுக்கு அடுத்து இந்த ஈவெண்ட் புக்கா எழுதி கொடுத்தாருன்னு உங்களுக்கு யார் சொன்னது? சங்கீதத்தை யாரா அப்படி படிப்போமா? ஏதாவது தீர்க்க தரிசன புக் அப்படி படிச்சிருக்கோமா? யாராவது படிப்போமா? அடுத்த ஈவெண்ட் என்ன, அடுத்த ஈவெண்ட் என்ன? தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எப்படி இருக்கு? அதுல நிறைய சில இடங்கள்ல சரித்திரம் வருது, சில தீர்க்க தரிசனத்துல. ஆனா பொதுவா பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள்ல சரித்திரம் வராது. வேற வேற காரியங்களை பத்தி தேவன் சொல்லியிருப்பாரு. there are multiple aspects. அதே மாதிரி இது ஒரு ராஜ்யத்தின் தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். நான் அந்த பத்தி ஒரு புக் எழுதணும்னு அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக கொஞ்சம் ஜெர்மன் பண்ணிக்கோங்க. அது ஆல்மோஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அதை நான் இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸை ஃபைன் டியூன் பண்ணிட்டு நான் அதை வெளியே கொண்டு வரணும். அதுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கேன். நீங்களும் ஜெபியுங்கள். நான் 2-3 வருஷமா இதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது முடிக்க முடியல, அது ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. ஜெபித்து கொண்டு. ஸோ
ஏன்னா அது கண்டிப்பா எழுதணும். ஏன்னா அதை வெளியே கொண்டு வரணும். ஏன்னா வந்து ஆளாளுக்கு என்னத்தெல்லாமோ பேசி உளறிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சபைக்கு கெடுதலை செய்கிறார்கள். ஏன்னா வெளிப்படுத்தின விஷயத்த சரியா புரிந்து கொண்டு அதை படிக்கலைன்னா நமக்கு ரொம்ப நமக்கு ரொம்ப கஷ்டம். ராஜ்யம் இப்ப எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியாது. சோ கவுண்ட் போக போக குறையணும். அது வந்து குறைஞ்ச ஒரு முடிவுக்கு வந்துடணும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் சீக்கிரத்திலே நடந்த ஆவிக்குரிய மண்டலங்களிலே நடந்த சில காரியங்கள் அதை ஒரு படமாக விளக்குகிறது. ஓகே, அதனுடைய அப்ளிகேஷன் த்ரூ அவுட் சென்ச்சுரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த வெளிப்படுத்தல் 12 வச்சு நிறைய பேசியிருக்கேன், நிறைய தடவை பிரசங்கம் பண்ணிருக்கேன். அதுல பரிசுத்தவான்கள் ஆளுகைக்காக ஜெபிக்கிறாங்க. சர்ப்பம் எதிர்த்தாப்புல வந்து நிக்குது. நிக்கும் போது மிகாவேல் வருகிறான், யுத்தம் நடக்கிறது. மிகாவேல் தூதர்களும் சர்ப்பத்தையும் அவன் தூதரும் கீழே தள்ளுறாங்க. இந்த படம் வருது. சோ இது வந்து என்னைக்கு நடக்க போற ஈவெண்ட்னா, இது வந்து ஒரு பிக்சர், ஒரு ப்ராஃபட்டிக் பிக்சர். இந்த பிக்சர்ல இருந்து இன்னைக்கு நம்ம எடுத்து பெனிஃபிட் வச்சுக்கலாம். 200 வருஷம் கழிச்சு யாராவது எடுத்துக்கலாம். இதோட ஹிஸ்டாரிக்கல் பிக்சர் ஒன்று சொல்லவா உங்களுக்கு நடந்தது? போஸ்ட் பைபிள் பிக்சர் சொல்லவா? மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாரு? ஒரு வல்லமையுள்ள ஒரு குரூப்புக்கு எதிராக அவர் போராட வேண்டியதா இருந்தது. அந்த காலத்து கத்தோலிக்க சபை ரொம்ப கரப்டா இருந்தது, நிறைய பிரச்சனை இருந்தது. அதனால அதுக்கு எதிராக போராட வேண்டியிருந்தது. அதுக்கு பின்பாக பிசாசு மறைந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தான். நான் கத்தோலிக்கர்களை மட்டும் யாரும் தப்பெல்லாம் சொல்ல, எல்லா சபை பின்னாடி அவனால போக முடியும். பெந்தைக்கோஸ்து சபையா இருந்தாலும் சரி, விசுவாச வார்த்தை சபை, எந்த சபையும் அவன் பின்னாடி போக முடியும். அவன் வந்து அப்படிப்பட்ட ஆள் தான். அதனால ஏதோ அவங்க மட்டும் சொல்ல நினைக்காதீங்க. அந்த காலத்துல சொல்றேன், அந்த காலத்துல அப்படி இருந்தது. ஸோ பெரிய பிரச்சனை இருந்தது. மார்ட்டின் லூத்தர் வந்து அதுக்கு எதிராக ஜெபித்தார், கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசினார், போதித்தார். கடைசியில வந்து வலு சர்ப்பம் கீழே தள்ளப்பட்டது அப்படின்ற மாதிரி அந்த ரோம சாம்ராஜ்யம் நொறுங்கி போனது, உடைந்து போனது, பீஸ் பீஸ் ஆனது. இவருடைய செய்தி பரவ ஆரம்பித்தது, வளர ஆரம்பித்தது, அதிகாரம் ஆளுகை இவர் கண்ட்ரோல் வந்தது. நடந்துச்சா? இப்ப அது மாதிரி திரும்ப இன்னொரு மூவ்மெண்டா இருக்கலாம், வரலாம், இல்லைன்னு சொல்ல. இது சிம்பிளா ஒரு குடும்பத்தின் காரியத்துக்கே வரும். இப்போ உங்க குடும்பத்தை உங்க கணவர் ரொம்ப பிரச்சனை பண்றாரா? இல்ல உங்க பிள்ளைங்க ஒரு மாதிரி பயங்கரமா கண்ட்ரோலே பண்ண முடியாம இருக்காங்களா? அப்படின்னா அங்க சர்ப்பம் ஆடிக்கொண்டிருக்குது என்ற அர்த்தம். The serpent is dancing thereன்னு அர்த்தம். அப்ப அதை கீழே தள்ளணும். சோ அது அவங்க எப்படி ஆளுகைக்காக ஜெபித்தாங்களோ நாமும் ஆளுகைக்காக ஜெபிக்கணும். அவங்க எப்படி ஜெபிச்சாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெபிச்சாங்க. நாமளும் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது மிகாவேலை கர்த்தர் அனுப்புவார். மிகாவேல் அந்த சத்துருவை கீழே தள்ளுவான். அப்படின்னா என்ன நடக்கும்? அங்க மாற்றம் நடக்கும். அந்த மனிதர் ரட்சிக்கப்படுவார். அவர் வாழ்க்கையில மாற்றம் வரும். பிள்ளைங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். ஒரு வியாதியா இருக்கலாம். பாத்தீங்களா? ஒரு அழகா அந்த 12 எப்படி அப்ளை ஆகுது பாருங்க. ஒவ்வொரு டே டு டே சினாரியோஸ்க்கு. ஏன்னா I believe God gave the Bible for us to live, not for us to write some thesis. யூஸ்லெஸ் தீசிஸ். எப்படி அந்தி கிறிஸ்து வருவான், ஏன் எங்க போவான், அது எழுதி நீங்க என்ன பண்ண போறீங்க? யாருக்கு என்ன பிரயோஜனம்? சோ ஏசு கிறிஸ்து வந்து அப்படி எதுவுமே பேசல. அவர் பேசுனதெல்லாம் வந்து டு த பாயிண்ட் பேசிட்டு இருந்தாரு. அவங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் தெரியல. மத்தேயு 24, லூக்கா 21 அவர் பேசுனது சீஷர்களுக்காக பேசினாரு. எருசலேம் எப்படி டிஸ்ட்ராய் ஆக போகுது, அங்கிருந்து எப்படி நீங்க தப்பிக்கணும்ன்றதுக்காக அவர் பேசுனது. ஏதோ என்னைக்கோ நடக்க போறது, உங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, ஆனாலும் தலையெழுத்து நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு அவங்க பேசல. சரியா? சோ அவர் பேசுனது எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டு த பாயிண்ட் தான் பேசினாரு. சோ நம்ம அப்படிதான் பார்க்கணும் அது. சோ எல்லாம் பைபிளே அதுக்குதான் இருக்கு. எல்லா இது பைபிள் அப்படித்தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் வந்து தனிப்பட்ட நபர்களின் தேவன். ரொம்ப அழுத்தமா அதை பிடிச்சுக்கோங்க. அவர் ஒரு கூட்டத்தின் தேவன் அல்ல, தனிப்பட்ட நபர்களின் தேவன். அதனாலதான் பாருங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ, எந்த குரூப்போ அப்படிலாம் போடல, எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படி ஒருவன். எருசலேமிலே பண்டிகை நடந்து கொண்டிருந்தது. 38 வருஷமாய் ஒருத்தன் வந்து திமிர்வாதக்காரனா படுத்திருந்தான் பெதஸ்தாவில. அவர் பண்டிகைக்கு போல, ஒருத்தனை தேடி போனாரு. ஒருத்தன் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்தான் கதிரையனருடைய நாட்டிலே. அந்த ஒருவனை தேடி சென்றார். அங்க ஒரு கூட்டம் இருக்கா? எவ்வளவு பேர் வருவாங்க பிரதர்? ஒரு 10,000 பேர் வருவாங்களா? அப்ப நான் வர்றேன் அப்படிலாம் சொல்லல. ஒருத்தனை தேடி வந்தாரு. அவர் சுவிசேஷம் அப்படிப்பட்டது, தனிப்பட்ட நபர். அந்த ஒருத்தன் போய் ஒரு 10 பட்டணங்கள், டெக்கபோலிஸ், 10 cities, he created a great revival there through his testimony and preaching. So அப்படிப்பட்டது ஒரு மனிதனை தெரிந்து எடுக்கிறார். சோ அப்படிப்பட்ட, அதனால பாத்தீங்கன்னா
ரெவலேஷனும் அதுக்கு தான் எழுதியிருக்கு. இஸ்ரேலை பத்தி எழுதல, ரஷ்யாவை பத்தி எழுதல, சைனா பத்தி எழுதல, அப்படி எழுதியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஸோ வெளிப்படுத்த விசேஷத்துல வந்து இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை எப்படி வருகிறது, அவர் எப்படி வந்து தம்முடைய சங்கீத 2ல சொல்லி இருக்கிற மாதிரி அவர் எப்படி த்ரூ அயன் ஃபிஸ்ட் ஜனங்களை வந்து இருப்பு கோலால் நொறுக்குவார், மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள், எப்படி அவருக்கு எதிராக வருகிறவர்கள், அவருடைய ஜனங்களுக்கு எதிராக அவர்கள் எப்படி நொறுக்கப்படுவார்கள், அப்படிதான் அதுதான் வெளிப்படுத்தும் விஷயம் சொல்லுது. அது வந்து ஒரு பெரிய அசட் நமக்கு. ஒரு நீங்க வந்து சில நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த ஏரியால வந்து நீங்க ஊழியர் செய்யறாங்க தான் சொல்றேன், நீங்க இந்த ஏரியால அவன் இருக்கானே, இந்த குரூப் இருக்கே, அந்த குரூப் இருக்கே, இவங்க இங்க அவங்க கோட்டையாச்சே, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்களே. ரெவலேஷன் உங்களுக்கு தேவை. ரெவலேஷன்னா என்ன? புக் ஆஃப் ரெவலேஷன் சொல்றேன். வெளிப்படுத்த விஷயம் உங்களுக்கு தேவை. ஏன்னா உங்களுக்காக தூதர் சேனை இருக்கிறது. ஒரு பழைய பாட்டு இருக்குல்ல, ஐ திங்க் எமில் ஜெபசிங் அவர்கள் எழுதின பாட்டு நினைக்கிறேன். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், தெரியுமா? பாட்டு தெரியுமா? பல கோடி குகை தேடி வேகம் ஓடுமா, என் மீன்கள் இடம் மாறி பார் எங்கும் வந்து கொட்டும், நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேரு. ரொம்ப நாளைக்கு என் பையன் இந்த பாட்டு போட்டாதான் தூங்குவான். அதனால அந்த பாட்டை போட்டு எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அந்த பாட்டுலாம் வந்து இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும், இன்னைக்கே ஒரு நாள் வானத்துல வரும். இல்ல இன்னைக்கு வரும், இன்னைக்கு தேவசேனை வரும், உங்களுக்காக வரும். அதுதான் வெளிப்படுத்த விஷயம் சொல்லுது. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த வெளிப்பாடு இருந்தா தைரியமா போவீங்க. நான் தனியாள் இல்லைங்க, எனக்கு பின்னாடி ஒரு ராணுவம் இருக்கிறது. இதுதான் எலிசாக்கு நடந்திருக்குல்ல, சீரிய ராணுவத்தை அனுப்பிட்டான், சுத்திட்டாங்க. சுத்துறோன்னு ஐயோ என்ன பண்ணுவோம்னு வேலைக்காரன் கேட்கறான். அவன் சொல்றேப்பா ஒன்னும் கவலை இல்லை, அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். சோ அதேதான் வெளிப்படுத்த விஷயத்துல வருது. இதுல என்ன புதுசா இருக்கு? அதே காரியம் வருகிறது, ஆனால் கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டு வருகிறது, அவ்வளவுதான். அப்ப கிறிஸ்துவின் ஆளுகை ஆரம்பிச்சு அது கூட 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 என்ன சொல்றதுன்னா ரத்த சாட்சி கவுண்ட் கீழே வரணும். ஓகே, சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ வந்து ரத்த சாட்சி இன்னும் வருதுன்னா என்ன அர்த்தம்? பிசாசு கேசுவின் ராஜ்யம் இன்னும் வரலன்னு இவங்கள நம்ப வச்சிருக்கான்னு அர்த்தம், அவ்வளவுதான். இன்னும் வரல, இப்பெல்லாம் வரல, இப்ப நீ சுடப்பட்டு சாக வேண்டும், நீ அடி வாங்க வேண்டும், இப்படியே இருக்க வேண்டும் நான் நம்ப வச்சுட்டு இருக்கேன். அது அவனுக்கு வசதி தானே. அப்ப ஒருத்தர் ரத்த சாட்சியா மறிச்சிட்டேன்னு போவாரு, அடுத்து யாரோ போக பயப்படுவாங்கல்ல, நாங்க எதுக்கு இங்க போகணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதை பார்த்து பயம் காட்டலாம்ல, அதுதான் அவனோட இது. இதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம வந்து அதை மகிமைப்படுத்தி ஐயோ இது பெரிய ரத்த சாட்சி, இன்னும் இந்த மாதிரி 10 பேரை கத்திரி எழுப்புவாருன்னு சொன்னா எப்படி இருக்கு? ரைட். சோ அதான் எபிரேயர் 12:11 அவங்க கோட் பண்ண வசனம் சொல்றேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்ம எல்லாமல் அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு அவர்களிலும் மேன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு என்று வைத்திருந்தார். அப்ப எபிரேயர் 11 பெரிய பெரிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எய்தர் வல்லமையில் அவர்கள் செயல்பட்டதாலும் சரி, ரத்த சாட்சியா மறிச்சதா இருந்தாலும் சரி. ஆனா இது ஃபைனல்ல இதோட பெருசு வரும்னு போட்டிருக்கு. இதிலும் மேன்மையானது கர்த்தர் நமக்கு வைத்திருந்தார். சோ நம்ம வந்து அந்த குரூப்ல இல்ல, ஒளிந்து போகிற மகிமை இல்ல, இது வந்து நிலை நிற்கிற மகிமை, அதுல நம்ம சம்பந்தப்பட்டிருக்கோம். சோ இன்னைக்கு முக்கியமான என்னன்னா, do you know that Christ is on the throne concerning your issue, the thing that bothers you? நான் ஊழியத்துக்கு சொன்னேன், ஐயோ இந்த ஏரியா நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம எப்படி போவோம், யாருமே இல்லையா, அது அவங்க கோட்டையாச்சு, இங்க எப்படி ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது சொன்னேன். வேற ஒன்று சொல்ற எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அந்த தொழில் வந்து நீங்க போற இடத்துல அங்க வந்து அதுக்கு யாருமே இல்லை, உங்களுக்கு அனுபவம் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இதை பத்தி யார்கிட்ட போய் கேட்போம், இது நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சொந்த ஊருக்கு போய் தொழில் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நம்ம சொந்தக்காரங்க அங்க இருக்காங்க அவங்க கூட போய் பண்ணலாம், ஏன்னா இவங்களாம் தெரிஞ்சவங்க அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை போக சொல்ற இடத்துக்கு போங்க. ஏன்னா அங்கே கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், தம்முடைய சேனை அனுப்புவார், அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். சோ பயப்படாதீங்க, ஐயோ இங்க போய் என்ன பண்ணுவோம், அங்க போய் இல்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாற தருவேன்னு சொன்ன கர்த்தர் அவர் இருக்காரு, அவர் நீங்க போற இடத்துல வருவார். வெளிப்படுத்த இதுக்கு தான் பயன்படணும். இப்ப நீங்க அந்த மாதிரி தனியா ஒரு ஒரு சவாலான சந்திக்கிறீங்களா, வெளிப்படுத்த விஷயம் உங்களுக்கு தேவை. அது என்ன சொல்லுது? கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார், தூதர்களை வைத்திருக்கிறார், ஃபோர்ஸ் வச்சிருக்காரு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்த, இந்த இப்பயும் அது இருக்குன்னு நினைக்கிறேன், மத கலவரம் ஜாதி கலவரம் வரப்போகுது கவர்மெண்ட் ஆன்டிசிபேட் பண்ணுச்சுன்னா ஒரு வண்டி கொஞ்சம் நிறுத்திருப்பாங்க, அது பேர் என்ன, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸா, அதிரடி படை அப்படின்னு போட்டிருக்கோம். அங்க போட்டிருக்கோம். எதுக்கு நிறுத்துவாங்கன்னா, எவனாவது ஏதாவது கல்லை கொண்டு அடிச்சுட்டான், ஏதாவது கலவரத்தை தோண்டிட்டான்னா அவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு படை முன்னாடி ரெடியா வந்து உட்காந்துருக்கும். அதுதான் அங்க வெளிப்படுத்த விசேஷம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட அதிரடி படை ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வந்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஓகே,
Do you know God has some torturing angels? அது என்னங்க டார்ச்சரிங் ஏஞ்சல்ஸ்? வெளிப்படுத்தின விசேஷம் தான் வருது. அதுவும் அவர்கள் வந்து உங்கள் சார்பிலே போய் சத்துருக்களை டார்ச்சர் பண்ணுவார்கள். ஏன்னா சில பேர் சில காரியங்களுக்கு வந்து உங்களுக்கு நியாயம் நீதி கிடைப்பதற்கு சில பேர் டார்ச்சர் பண்ணாதான் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உண்மையதான் சொல்றேன். அப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள். நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா இது நியாயத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. நமக்கு நீதி நியாயம் வழங்குறதுக்கு கர்த்தர் என்னன்னாலும் செய்வாரு. ரத்தத்தையே சிந்தினவர் வேற ஏதாவது செய்ய மாட்டாரா? ஒருத்தனை மிரட்ட மாட்டாரா? என்னங்க கர்த்தர் மிரட்டுவாரா யாரையாவது? ஆமா, ஒருத்தனை பார்த்து ஆபிரகாம் விஷயத்துல சொல்லலையா, நீ நிச்சயமா நீ செத்தாயின்னு சொல்லல. அவன் வந்து அவனுக்கு இன்னசென்டா தப்பு பண்ணவனே போய் மிரட்டுறாரு. இன்னசென்டா தப்பு பண்ணவன் அவன், ஆனா அவனை போய் என்ன பண்றாரு? பயம் இருக்கட்டும் அப்படின்னு. ஏன் ஆபிரகாம் ஆளு பயம் இருக்கட்டும். வெளிப்படுத்தின விஷயம் அதான் சொல்லுது. தம்முடைய பரிசுத்தவான்களின் ரத்தத்துக்காக பழி வாங்கினாரே அப்படின்னே வந்துருச்சு. எங்க வந்துச்சு? 18ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க, 19 படிச்சு பாருங்க. பழி வாங்குவாரே இல்ல, பழி வாங்கினாரே. சோ பழி வாங்குதல் ஆரம்பிச்சிருச்சுன்னு போட்டிருக்கு வெளிப்படுத்தின விஷயத்துல. நீங்க இன்னும் ஒரு நாள் வாங்குவார்னா நீங்க ஒழுங்கா சிம்பிள் ரீடிங்கே உங்களுக்கு பெட்டர் ஐடியா கொடுக்கணும். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தே வில் டிசீஸ் பீப்புள் அண்ட் கரப்ட்ஸ் மைண்ட்ஸ். சோ அதனால எடுத்தோன்னே ஈஸியா புரியுறது இல்ல. அதுக்குதான் சொன்னேன், பிதாவின் அருள் வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படிக்கிறது இல்லை. இல்லைன்னா நம்ம இந்தியோ நினைச்சு படிச்சுட்டு இருக்கோம். பிசாசோட கன்னிங்னஸ் என்னன்னா, இன்று நீங்கள் ஜெபிக்கிற காரியத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லைன்றோம். பல வருஷங்கள்லாம் சபையில அப்படி இருந்திருக்கேன். பல வருஷங்கள் இருந்திருக்கேன். சபையில் இருக்கும்போது ஹல்லேலூயா அப்படின்னு ஒரே நீங்க என்ன கூட்டம் எப்படி இருந்துச்சுங்க? கூட்டம் பயங்கரமா இருந்துச்சுங்க. ஆவியானவர் ஹெவியா அசைவாட்டினாரு. நாங்க அப்படியே தீர்க்க தரிசனம் கேட்டோம். அப்படி மூவ் இருந்துச்சு, அதிர்ச்சி திருச்சி எல்லாம் நல்லதான். வெளியே போனே ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா ஃபார் ஏஜஸ் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சபையில இருக்கிறதுக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சபையில நல்லா இருக்கும், வெளியே போனே டவுன் ஆயிரும். அதுதான் ப்ரோக்ராமிங். ஓகே, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லை ஆக்சுவலா. ஏன்னா பிசாசு அப்படி வஞ்சித்து வைத்திருக்கிறான். சோ எப்ப நான் வந்து ஒரு காலத்துல வேலை பார்க்க போறது பைபிள் அழகுக்கு வச்சிருப்பேன். நான் அழகு இல்ல, நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். நாங்களாம் யாருன்னா, நாங்களாம் கிறிஸ்தவர்கள், பைபிள் எடுத்து வச்சிருப்போம். பைபிள் எடுத்து டேபிள்ல வைக்கிறது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக வச்சுட்டு போங்க, உங்களுக்கு ஆசை இருந்தா வைங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா வேலை பார்க்குற இடத்துல வேலையின் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா? எந்த வார்த்தை? கர்த்தருடைய நீதியின் வசனம். நீதியின் வசனம்னா என்ன? கர்த்தர் எனக்கு நியாயம் நீதி இந்த இடத்திலே இந்த காரியத்திலே வழங்குவார். அதுதான் நீதி வசனம். அது உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். பைபிள் டேபிள் இருக்கிறது நல்லது, பட் வார்த்தை இருதயத்தில் இருப்பது அதை விட முக்கியம். அதாவது சண்டே போய் அப்படியே ஆவியில நிரம்புறது. மற்ற நாட்கள்ல கர்த்தர் என்னோடு இருக்கிறார். தாவீது சொன்னான்ல, சிங்கத்தையும் கரடி என்ற ஒப்பு கொடுத்தாரியா, இந்த பெலிஸ்தனை என்ற ஒப்பு கொடுப்பார். அந்த பெலிஸ்தனை சொன்னா, நீ வந்து உன் தேவர்களின் நாமத்துல வர்ற, நான் வந்து நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். அவர் இன்றைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். உன்னுடைய உடம்பு வந்து நான் இது பறவைகளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். தாவீது வந்து ஐயோ அது இதெல்லாம் நாங்க எங்க பாட்டு பாடுற பேசுற ஸ்டேட்மெண்ட் சார், இது இப்போ களத்துல நான் பேச முடியாது. அப்படி இல்லை, களத்துல வந்து பேசுறேன். உங்களுடைய கர்த்தர் உங்களோட உங்க களத்துக்கு வர விரும்புகிறார். நீங்க எங்க இருக்கீங்க நாங்க வர விரும்புகிறார். வாட் இஸ் யுவர் பேட்டில் ஃபீல்ட்? He wants to come there. He wants to stand there. And he wants to be with you. He wants to speak through your mouth. And as you decree, he wants to work for you. இதுதான் நீதியின் வசனம். இப்ப நீதியின் ராஜா அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் அதுல இருக்கு. நாம் தைரியமா கிருபாசன தண்டையில போய் நின்று தேவனிடத்தில் நீதி நியாயத்தை கேட்க முடியும். இன்ஃபேக்ட் தேவனிடத்துல கேட்கிறோன்றதோட பால வயதின் குமாரர் பலவான் கையில் அம்புக்கு சமானமாயிருக்கிறார்கள். அவர்கள் நாணம் அடையாமல் வெட்கம் அடையாமல் சத்ருக்கள் இடத்தில் ஒளிமுக வாசல் அண்டையில பேசுவார்கள். Going to the enemy's gates, standing there and declaring justice and demanding justice. That is part of the priesthood of Melchizedek. நீதியின் ராஜா. இப்ப அடுத்தது பாருங்க, சமாதானத்தின் ராஜா, கிங் ஆஃப் பீஸ், ஷாலோம். இந்த சமாதானம்ன்றது இந்த நீதி இல்லாமல் வர சமாதானம் கிடையாது. ஏன்னா அதுதான் அந்த வசனத்தை படிச்சேன். ஏசாயா 7, ஏசாயா 9:7. ஒரு வருஷம் திரும்ப படிக்கிறேன். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் இதரப்படுத்தி
அது இதமும் கொண்டு என்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினால் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதில் சமாதானத்துக்கும் முடிவில்லை. அதாவது இந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமா, சமாதானத்தின் ராஜான்றதுல எப்படிப்பட்ட சமாதானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தத்துவத்தின் பெருக்கத்தினால ஏற்படுகிற சமாதானம். எப்படிப்பட்ட சமாதானம்? கர்த்தத்துவத்தின் பெருக்கத்தினாலே. அதாவது இன்க்ரீஸ் ஆஃப் டொமினியன் gives you peace. You don't have peace because you compromise with the devil. You have peace because you have conquered the devil. There is no enemy. அப்படி ஒரு சமாதானம் இருக்கு. சத்ருவே இல்லை, அப்படி ஒரு சமாதானம். அதாவது சத்ரு கூட அவன் சொல்ற கேட்டு போன ஒரு சமாதானம் இருக்கும். போதுமென்ற மனதே பொன் செய்யும் மருந்து பிரதர். கண்டென்ட்மெண்ட் இஸ் பீஸ். அதனால நாங்க ஏதோ எங்களுக்கு கிடைச்சதை நினைச்சு சோதனை சொல்லிட்டு அப்படியே நாங்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததை நினைச்சிட்டு ஸ்தோத்திரத்தோட நாங்க இருக்கிறோம். அதாவது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பார்டர் கொடுத்தாரு. என்ன பார்டர்னா, எகிப்தின் நதி துவக்கி அயப்ராத் நதி வரைக்கும், from the river of Egypt to the Euphrates, சரியா? சோ அவ்வளவு பெரிய பார்டர் கொடுத்தாரு. அந்த பார்டரை அவர்கள் மதிக்கவில்லை. யோசுவா காலத்துல அதை கான்கர் பண்ண ஆரம்பிச்சுட்டு கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். எப்படி கலகம் பண்ணாங்கன்னா, நிறுத்திட்டாங்க. போதும், எவ்வளவு இருக்கு போதும் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. ஃபுல் பவுண்டரி அவங்க எடுக்க முயற்சிக்கல, அப்படியே விட்டாங்க. அதன் விளைவாதான் அவர்கள் நிறைய காரியங்கள் நடந்தது. ஃபைனலா சத்துருக்களால் தோற்கடிக்கப்பட்டார்கள். இந்த சகாப்தம் எது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சுன்னா, தாவீது வர்ற வரைக்கும் இருந்தது. யாருமே அதை சீரியஸா எடுக்கல அந்த மேப்பை. ஆனா தாவீது அதை எடுத்துக்கொண்டான். ஐயோ, கர்த்தர் இவ்வளவு பெரிய தேசத்தை வாக்கு பண்ணியிருக்காரா, அப்புறம் நம்ம இவ்வளவு குட்டியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்தின் மேல் யுத்தத்தின் மேல் யுத்தத்தின் மேல் யுத்தம் தொடுத்து கொண்டே இருந்தான். அவனுடைய யுத்தங்கள் எக்ஸ்பான்சிவ் வார்ஸ். அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்றது சாலமோன் காலத்துல இருக்கு பாருங்க. 1 ராஜாக்கள் 5 அதிகாரம், 1 ராஜாக்கள் 4:20-21. தாவீதோட எஃபர்ட்டோட ரிசல்ட்டை பாருங்க. 4:20 வாசிக்கிறேன். யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மன்னத்தனையான ஏராளமாய் இருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஜாய் நதி தொடங்கி, நதினா யூப்ரட்டிஸ், ஓகே, ஐபிராத் நதி. ஐபிராத் நதி தொடங்கி பெலிஸ்தர் தேசம் வழியா எகிப்தின் எல்லை மட்டும், இதுதான் கர்த்தர் சொன்ன பவுண்டரி, இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். காணிக்கைகளை கொண்டு அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள் சாலமோனுக்கு. அப்புறம் அவனுக்கு எவ்வளவு வந்துச்சு, கலைமான்கள், வெளிமான்கள், வரையாடுகள், கொடுமையான பறவைகளும் தவிர கொடுக்கப்பட்ட 10 மாடுகளும், மேய்ச்சல் 20 ஆடுகளும் 100 ஆடுகளும் அது டெய்லி அவனுக்கு வந்துட்டு இருந்தது. நதிக்கு புறத்திலே இருக்கிற திர்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ள எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் ஆண்டு கொண்டு வந்தான். அவனை சுற்றிலும் எங்கும் சமாதானம் இருந்தது. எப்படி சமாதானம் வந்துச்சு? ஆளுகையினால், இன்க்ரீஸ் ஆஃப் டொமினியன்னால பீஸ். புரியுதா? இதுதான் வேதம் சொல்லுவது. பீஸ் இயேசு சொன்னார்ல, நான் கொடுக்குற சமாதானம் உலகம் கொடுக்கறது போற இல்ல, இது பியாண்ட்னு சொன்னார்ல. அது என்னன்னா, பிகாஸ் an increase of peace coming because of dominion, not because of getting hit again and again and again and saying okay பரவாயில்ல I am content. No, not that. அதாவது சில காரியங்கள் உங்களை போட்டு உங்களை ஆண்டுட்டு இருக்குன்னு வைங்களேன், ஒரு எரிச்சல் உண்டாக வேண்டும். அது மேல அது கர்த்தரோட வருஷங்களா இருக்கலாம், எதிர்த்து போது வருஷங்களா ஆண்டுட்டு இருக்கலாம், ஒரு எரிச்சல் உண்டாக வேண்டும் ஆவியில. என்னது இது, இது எப்படி என்னை ஆண்டுட்டு இருக்கலாம்? தாவீதுக்கு ஒரு எரிச்சல் வந்தது பெலிஸ்தனை பார்த்தோன்னே. இவன் யாரு, இவன் how can he rule me? இதெல்லாம் இந்த ஆசாரியத்துவம், இந்த மெல்கிசேதேக்கு முறைமையின் ஆசாரியத்துவத்தினுடைய சிறப்பு அம்சங்கள். இது சிறப்பு அம்சங்கள் கூட சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஃபவுண்டேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ். how can these things rule me? how can these things rule me? சமாதானத்தின் ராஜானா இப்படி சமாதானம், ஆளுகையினால் ஏற்படுகிற சமாதானம், நீதி நியாயத்தினால் வருகிற ஆளுகை, ஓகே, அதனால் ஏற்படுகிற சமாதானம். சோ இது இப்படிப்பட்ட முறைமை. சோ இப்ப இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால், நம்மை அறியாமல் நமக்குள்ளாக நீங்க நினைக்கலாம், நம்ம என்னங்க போட்டிருக்கோம், ஏதோ இயேசுவின் ரத்தம் அதை தியானிக்கிறோம், அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், அதை வச்சு நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்கிறோம், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னா உங்களுடைய காணக்கூடிய உலகத்துல ஒன்றும் நடக்காம இருக்கலாம். நீங்க ஆவியில, இல்லைன்னா இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, இயேசு சரீர ரத்தத்துல நீங்க தியானிக்கும் போது உங்கள் ஆவி உயிர்த்தெழுகிறது.
Your spirit resurrects, comes to life, and it starts to demand justice in the heavenly realms. வருஷங்களாக உங்களை ஆண்டு கொண்டிருந்த காரியங்களுக்கு எதிராக நீதியையும் நியாயத்தையும் அதனால் வருகிற சமாதானத்தையும் உங்கள் ஆவி டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்குது. உங்களுக்கு கொஞ்ச நேரம் தெரியாது, ஆவியின் ஆளுகை வர்ற வரைக்கும் தெரியாது. ஆனா தொடர்ந்து இயேசுவின் சரித்திரத்தை தியானித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆபேல் ரத்தம் பேசல் நன்மையானவர்களை பேசுகிற கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு செவி கொடுத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அதனுடைய ரத்தத்தின் சத்தம் உங்களுக்குள்ளே தொனித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னால், கொஞ்ச நாள்ல சிங்காசனங்கள் ஆட ஆரம்பிக்கும், தேவ ஆளுகை வெளிப்பட ஆரம்பிக்கும், நீதியும் சமாதானம் உண்டாக ஆரம்பிக்கும், எல்லாம் வர ஆரம்பிக்கும். சோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறைமையின் ஆசீர்வாதங்களுக்குள், அதனுடைய மேன்மைக்குள், அதனுடைய ஜெயத்துக்குள் நம்மை கொண்டு செல்ல வல்லமை உள்ளதா இருக்கிறது. சோ தொடர்ந்து தியானிப்போம், இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தை தியானிப்போம், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ். ஆவியானவர் இப்ப நம்ம பேசின மாதிரி அதனுடைய பெனிஃபிட்ஸ், நன்மைகளை தொடர்ந்து ஆவியானவர் நமக்கு போதிக்கும்படி நம்ம கேட்போம். சோர்ந்து போக வேண்டாம். நீதியும் நியாயத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வார். சத்துருக்களிடத்தில் நீதியை சரி கட்டுகிற தேவன், பழி வாங்குகிற தேவன் நமக்காய் கிரியை செய்வார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Father. Hallelujah. கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுத்தலை. Hallelujah. தாவீது சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். The Lord is at my right hand. I am not moved. I am not moved. Things may move around me. Situations may go bad around me. But since the Lord is at my right hand, I am not moved. I am not moved. I am not moved. I am not moved. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Stotram ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Father. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. ஆண்டவரே, யாரெல்லாம் எங்க சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கிறது, மிகவும் அசைக்கப்படுகிறோம், கவிழ்க்கப்படுகிறோம் போல இருக்கிறது நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவர் நீ சொல்கிறீர், நங்கூரமாய் நான் இருக்கிறேன், நீ அசைக்கப்படுவதில்லை. நங்கூரமாய் நான் இருக்கிறேன், நீ அசைக்கப்படுவதில்லை. Hallelujah. நீ நாடின துறைமுகத்துக்கு கொண்டு செல்வேன். Hallelujah. Where you want to go, where you decide to go, the Lord says, I will take you. I will take you. Thank you. Thank you, Lord. Hallelujah. I will take you. Hallelujah. நாடின துறைமுகத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற கர்த்தர், நாடின துறைமுகத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற கர்த்தர், எதிர்பார்த்த பலன்களை, எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கொண்டு வந்து தருகிற கர்த்தர். Hallelujah. செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Hallelujah. ஆண்டவரே, உங்களுடைய நீதியின் உரிமை குரல். Hallelujah. The voice of the righteousness and justice. Let it rise from their spirit. ஆவியிலிருந்து எழும்புவதாக. Thank you, Lord. Thank you, Lord. No more compromises with the devil, with the natural results. காணக்கூடிய உலகத்தில் இருக்கிற அந்த சாதாரண பதில்களோடு காம்ப்ரமைஸ் இல்லாதபடிக்கு தாவீது முழக்கமிடுகிறது போல, கீலேயாத் என்னுடையது, மனாசேம் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா நியாய பிரமாணிகள், மோவாபின் மேல் பாதரட்சி எரிந்து போடுவேன், ஏதோவின் மேல் ஆர்ப்பரிப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளின்படி எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வீராக. நம்முடைய கரத்தை கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.